அனைவருக்கும் மாலை வணக்கம். தி ப்ரோலிட்டேட் பிளீடர்ஸ் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புகளை கிட்டத்தட்ட 300 நாட்களாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக நமக்கு இன்னைக்கு வகுப்பெடுக்க வந்திருக்கு யாருன்னா நமக்கு அனைவருக்கும் பரிச்சயமான பெங்களூரை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் பாலன் சார். பாலன் சார் ஒரு வழக்கறிஞராக மட்டும் இல்லாம ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு வழக்கறிஞர் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒருவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதர் நமக்கு தொடர்ச்சியாக வகுப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக சம்மதிச்சு என்னுடைய பணிகளுக்கு இடையில நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு நமக்கு இருக்க வந்திருக்க வகுப்பு என்னன்னா, ஒரு 30 சட்டங்களை மத்திய அரசு மாற்றி அமைச்சிருக்கு. அது தொடர்பாக நமக்கு அனைவருக்குமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இருக்கும். அது தொடர்பான ஒரு விரிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு எடுத்துக்கிறதுக்காக சார் வந்திருக்காரு. வெல்கம் சார், வகுப்புல போலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சப்ஜெக்ட் 3 மேஜர் கிரிமினல் ஆக்ட்ஸ், சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ வழக்கறிஞர்களாகிய நீங்கள், இளைய வழக்கறிஞர்கள் இல்ல மூத்த வழக்கறிஞர்களும் கூட படிச்சது அந்த புத்தகங்கள் தான். 1860 தாமஸ் மக்காலே அவர்களால் வரையப்பட்ட பீனல் கோட், 1872 வரையப்பட்ட ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவருடைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இது எல்லாம் 1860 872 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் திருத்தம் செய்யப்பட்டது 1973 இது மூணும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக, சுதந்திரத்திற்கு பின் ஒரு 75 ஆண்டு காலம் டெஸ்ட்மெண்ட். அதை ஒட்டி பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. wherever there is a gray area, there are catching of decisions by the various honorable high courts as well as the apex court on each and every section of IPC, on each and every section of evidence procedure code. இது 1950 ஜனவரி 26 நம்முடைய அமைப்பு சட்டம் அமைப்பு சட்டத்திலேயே 200 ஆண்டுகால சுதந்திர போராட்ட அடிப்படையில் நம் நாட்டில் உள்ள புத்தர், பசவா இவர்களுடைய தத்துவங்களை உள்ளடக்கி ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இது வெளிநாட்டில் பெறப்பட்டது அல்ல, இது புத்தருடைய தத்துவம். அதே பசவருடைய தத்துவமும் கூட, வள்ளுவனுடைய தத்துவமும் கூட. வள்ளுவர், வள்ளலார் இவர்களுடைய தத்துவங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது. ஆர்டிகல் 19 பேச்சுரிமை, வேலை செய்யும் உரிமை, அடிப்படை உரிமைகள், அதுவும் புத்தா, பசவா, வள்ளலார் இவர்களுடைய தத்துவங்கள் தான். ஆர்டிகல் 20 class 3, so nobody should be compelled to be a witness against himself. யாரையும் வற்புறுத்தி சாட்சியத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை கொடுமைப்படுத்தி, துன்புறுத்தி, ஆசை வார்த்தை காட்டி அவரிடம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்கூடாது என்பது ஆர்டிகல் 20 class 3. இது ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவர் இந்திய சாட்சிய சட்டத்தை எழுதும் போது செக்ஷன் 25 and 26 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுல யாரையும் அது போலீஸார் முன்னால்
வாக்குமூலம் கொடுத்தால் குற்றம் சுமத்தப்பட்டவர் அது செல்லுபடி ஆகாது. 27 அது ஒன்று ரிகவரிக்கு மாத்திரம்தான் தவிர குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூடாது. ஒப்புக்கொண்டாலும் கூட that is not to proved. ஆர்டிகல் 22 ஃபேர் ட்ரையல். அப்ப நம்முடைய அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது ஆர்டிகல் 11(1) யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஆர்டிகல் 14(3)(g) இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அப்புறம் ஆர்டிகல் 6 of European Covenants on Political and Civil Rights. அப்போ இதை உள்ளடக்கியதுதான் இந்திய அமைப்பு சட்டம். அதற்கு உட்பட்டதுதான் இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது இந்த international covenants in which India has been a signatory, and it is within the purview of Indian Constitution. இந்திய அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதுதான் இந்த 3 சட்டங்களும். இந்த 3 சட்டங்களை வைத்துதான் வழக்குரைஞர்கள் அல்லது அது இளம் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, மூத்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த், ஃபிஃப்த் ஜெனரேஷன் advocates of any generation. Advocates from Kashmir to Kanyakumari have been practicing based on the judgments, time-tested testament. அண்ட் இதை வச்சுதான் பண்ணோம். ஏன்னா இட் இஸ் an இன்டர்நேஷனல் கான்செப்ட்ன்றது கூட நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1929 there was a recession to world capitalism. அப்போது ஜான் மெனார்ட் கீன்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜான் மெனார்ட் கீன்ஸ் கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேரிசம், வெல்ஃபேர் கேபிட்டலிசம். அப்போ முதலாளித்துவம் கூட வெல்ஃபேர் கேபிட்டலிசம், ஜான் மெனார்ட் கீன்ஸ் கான்செப்ட். இதை ரூஸ்வெல்ட் அமெரிக்காலையும் ஏத்துக்கிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் போகுது. when our constitution was drafted headed by Dr. Baba Sahib Ambedkar, so the world phenomenon was the welfare capitalism, John Maynard Keynes concept. இது இன்னும் கனடா, ஜெர்மனி, ஜப்பான்ல இருந்து எடுத்துக்கொண்டது அல்ல. சிலதெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கலாம், பட் இட் இஸ் இண்டிஜினியஸ். பசவா, புத்தர் இவர்களுடைய கான்செப்ட் தான் இந்தியன் அமைப்பு சட்டம். அதற்கு உட்பட்டதுதான் குற்றவியல் சட்டம். அப்போ அந்த டிபேட்ல டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றாரு, உன்னுடைய நாட்டின் குற்றவியல் சட்டத்தை படித்தால் உன்னுடைய நாடு ஜனநாயக நாடா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போது இது amendments to IPC, CRPC and Evidence Act. So within the purview of the Constitution of India as well as the international covenants on political and human rights. இதுதான் உலக தத்துவம். தி வேர்ல்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், தி கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ்ன்றது கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சட்டம் 1995 வரைக்கும் இது இப்படிதான் போகுது. 85 வரைக்கும். 1985 ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த போது டடா, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு காலிஸ்தான் டெரரிஸ்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துல செக்ஷன் 15 voluntary statement made before the IPS officer above the rank of superintendent of police or commissioner of police, deputy commissioner of police were all IPS officers.
ஆர் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாடை, சட்டத்தை சட்டமாக கொண்டு வந்தார்கள். அந்த செக்ஷன் 15 சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணும்போது 3 பெஞ்ச் டிசிஷன் டிசென்டட் பை ஜஸ்டிஸ் ராமசாமி. அவர் சொன்னார் இது ஏற்புடையது அல்ல, இது செக்ஷன் 15. வெள்ளக்காரன் காலத்திலேயே there was no incentive to any police agency, whether it is CBI or CBCID, CCB, Greyhound, of any investigating agency from Kashmir to Kanyakumari, any statement given before any police officer, either before arrest or after arrest, or inadmissible in evidence. First time section 15 of Tada Act was introduced, which indicates that the voluntary statement made before the IPS officer is admissible in evidence. அந்த சொல்லும்போது மெஜாரிட்டி பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, டெரரிஸ்ட் ஆர் ஏ கிளாஸ் ஆஃப் ஆர்ட். அவர் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் சாதாரண பிரஜைகள் அல்ல. See, the general law was meant for general public. The special law is applicable only to the terrorist. Don't bother about it சொன்னாங்க. அதை எல்லா மாநிலத்திலேயுமே மிஸ் பண்ணாங்க. அதனுடைய சன்செட் கிளாஸ் இட் வாஸ் ஒன்லி 2 years. பட் 10 வருஷமா அந்த சட்டத்தை வச்சு ஓட்டி யாரெல்லாம் அரசுக்கு விரோதமா போறாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்து சிறையில் அடித்தார்கள் என்பது கூட தெரியும். இதை ஒட்டு மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை அக்கறை கொண்ட வழக்கறிஞர்கள் இதை ஒட்டி எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக 1995 செக்ஷன் 15 உள்பட டடா திரும்ப பெறப்பட்டது. இட் வாஸ் ரெப்பல்ட் இன் தி இயர் 1995. அதுக்கப்புறம் யாரோ ஆட்சி பண்ணாங்க, குஜராத்ல இருந்து தேவேகவுடால இருந்து எல்லாம் கூட ஆட்சி செய்தார்கள். அப்போது இந்த மாதிரியான கருப்பு சட்டங்களை கொண்டு வரவில்லை. அப்புறம் வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆன போது 2001 டடாக்கு பதிலா ஃபோட்டா கொண்டு வந்தாங்க. அந்த ஃபோட்டா சட்டத்துல செக்ஷன் 32 வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் மேட் பை அன் அக்யூஸ் பிஃபோர் தி ஐபிஎஸ் ஆபீசர் இஸ் இன்அட்மிசபிள் என்றதை கொண்டு வந்தாங்க. அதை ஒட்டி கூட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம வைகோ அதில் தான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனார். அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அதுக்கு ஆதரவா இருந்தாரு. ஜெயலலிதா அம்மா அவரே அதை பிடிச்சி அது உள்ள போட்டு ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டு தான் வெளியே வந்தாரு. அப்போ there was a hue and cry against ஃபோட்டா. 2004 ஆட்சி மாற்றம் வருது. மன்மோகன் சிங் பிரதம மந்திரி ஆகிறாரு. நம்ம சிதம்பரம் அவர் உள்துறை அமைச்சர் ஆன போதுதான் காலையில போட்டோவை ரெப்பல் பண்ணி மாலையில யூஏபிஏ கொண்டு வராங்க. அப்போ பிரசம்ஷன் டெரரிஸ்ட் ஆக்ட், டெரரிஸ்ட் கேங்கு, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனு இதெல்லாத்தையும் ஒட்டி வரையறுக்கிறாங்க. 2008 இதே காங்கிரஸ் அரசு இருக்கும்போதுதான் என்ஐஏவை கொண்டு வராங்க. அப்புறம் யூஏபிஏ ஒரு மிகப்பெரிய கருப்பு சட்டமாக கொண்டு வருகிறார்கள். இதோட கூட நம்ம பார்க்கும்போது டடா அண்ட் ஃபோட்டோ வாஸ் அபிஷியலி ரெப்பல்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா கர்நாடகா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட்னு அந்த சேம் டடா ப்ராவிஷன் ஃபோட்டோ ப்ராவிஷனை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கினாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் அப்படின்னு அது ஒரு சட்டத்தை கொண்டு தி ப்ராவிஷன்ஸ் ஆஃப் டடா அண்ட் ஃபோட்டோ ஆர் ரிட்டைன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மோகா, கோகா. அதே மாதிரி சத்தீஸ்கர்ல, குஜராத்ல இந்த மாதிரி மாநிலங்கள்ல இந்த டடாவை ரீட்டைன் பண்ணி நிறைய பேர் போராளிகள், சமூக ஆர்வலர்கள், சமூக நீதிக்காக, மக்கள் நீதிக்காக போராடக்கூடிய போராட்டக்காரர்களை கைது செய்து பிணை இல்லாமல் அவர்களை சிறையில் அடைக்க இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 1919 யூஏபிஏ ஆக்ட் எகெயின் அமெண்ட்மெண்ட் கொண்டு நிறைய கருப்பு சட்டங்களை அதோட ப்ராவிஷனாக நுழைத்தார்கள். இப்ப 2020 என்ன பண்றாங்கன்னா, வாஜ்பாய் மோடி அரசு அதனுடைய உள்துறை அமைச்சரான ஷா
இவங்க ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்றாங்க. அந்த கமிட்டியை வந்து ப்ரொசீஜருக்கு புறம்பானது. வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல மெக்காலே, தாமஸ் மெக்காலே, ஜேம்ஸ் ஸ்டீஃபன் இவங்க வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த சட்டத்தை கொண்டு வதற்கான காரணங்கள், அவங்க மைனிங் சட்டத்தை கொண்டு வந்து மினரல்ஸை லூட்டி அடிச்சாங்க, லேண்ட் அக்யூசியேஷனை கொண்டு வந்து பல நிலங்களை கையகப்படுத்தி கிளப்பு பங்களோ அப்படின்னு எல்லாம் கட்டி உள்நாட்டு மக்களை துன்புறுத்தினார்கள், காடுகளை கொள்ளையடித்தார்கள், மனித உழைப்பு, அப்புறம் வந்து மினரல்ஸ், கோல்டு, டைமண்ட், சில்வர், பூமியை சீரழித்து கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அப்ப கேஜிஎஃப் என்ற ஒரு ஊர்ல, ஒரு சின்ன ஊர், அது ஒரு 6 மைலுக்கு 2 மைல் அவ்வளவுதான் அந்த ஊரு. அந்த ஊர்ல வந்து 8 லட்சம் கேஜி கோல்ட கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். உள்ளூர் மக்கள் 6000 பேர் செத்து போனாங்க. அப்ப இதை எல்லாத்தையும் கொள்ளையடிப்பதற்கு அவர்களுக்கு கிரிமினல் சட்டங்கள் தேவைப்பட்டது. அதனாலதான் வந்து இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பது கூட 100% ட்ரூத். பட் they have to balance the changes in the world scenario. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜான் மெனார்ட் கீன்ஸ் கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் கேபிட்டலிசம், அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள், 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லர் தோற்கடிக்கப்பட்டான். அப்போ வலதுசாரிகள் தோற்கடிக்கப்பட்டு இடதுசாரிகள், சோசியலிஸ்ட்வாதிகள் இவங்க அதிகாரத்துக்கு வந்தபோது மனித குலத்திற்கு தேவையான ஒரு வெல்ஃபேர் சட்டங்கள், அதற்கான குற்றவியல் சட்டங்களை கூட உருவாக்குனாங்கன்றது கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பேக்ரவுண்ட்ல 2020 அப்போ 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வரும்போது 41st லா கமிஷன் ஆஃப் இந்தியா அதை எல்லாரையும் கேட்டு அறிந்து கண்டு அறிந்து வழக்கறிஞர்களிடம், பொதுமக்களிடம், எல்லாரிடம் கேட்டு அறிந்து அவர்களுடைய ஆலோசனைப்படி 1973 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த வலதுசாரி ஆட்சியாளர்கள் நாக்பூர்ல இருக்கக்கூடியவங்க சொல்ற மாதிரி ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. லா கமிஷனர்ல தூக்கி விசிறி போட்டாங்க, பார் கவுன்சில தூர வச்சாங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ், தென் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன், ஹை கோர்ட் பார் அசோசியேஷன் யாரையுமே கேட்கல. தென் ஜூரிஸ்ட் அவங்களையும் கேட்கல. யார வச்சு இந்த சட்டத்தை டிராப்ட் பண்ணாங்கன்னா, ரகுபீர் சிங், அவர் வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர். அவரோட கூட பாஜ்பாய், அவர் வந்து ரெஜிஸ்ட்ரார், பால்ராஜ் அப்படின்றது ஒரு ப்ரொஃபசர், ஒரு ரெஜிஸ்ட்ராரு, ஒரு வைஸ் சான்சலரு, ஒரு ப்ரொஃபசர், 3 பேரு. அப்புறம் வந்து அப்படின்ற ரிட்டையர்டு அடிஷனல் செஷன் ஜட்ஜ் 4ஆச்சு. 5வது வந்து மகேஷ் ஜெத்மலனி, ராம் ஜெத்மலனுடைய மகன். அவர் RSS ஆல் வளர்த்தெடுக்கப்பட்டவர், RSS உடைய செல்ல பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை, எல்லா பிள்ளையும் அவர். ஆகவே இந்த 5 பேர் கொண்ட குழு அது வந்து ஒரு சட்ட நுணுக்கம் அறிந்த குழு அல்ல, அது வந்து ஜூரிஸ்ட் அல்ல, அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களும் அல்ல. அவர்கள் வந்து நாக்பூருடைய ஆதரவாளர்கள். அவர்களுடைய ஆதரவு பேர்ல இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. திஸ் ப்ரொசீஜர் அடாப்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா appointing this irrelevant committee to draft 3 major criminal acts is unacceptable. That is in violation of the constitutional provisions and constitutional mandate, also in violation of the judgments of court and various high court என்றது கூட வழக்கறிஞர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே,
இதை நம்ம அக்செப்ட் பண்றது இல்ல. இது குளறுபடித்தனமானது. இது ஒரு வகை சார்ந்தவர்கள், ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்திய நாட்டின் அமைப்பு சட்டத்தை எதிர்ப்பவர்கள், நம்முடைய தேசிய பாடலை எதிர்ப்பவர்கள், தேசிய சின்னங்களை எதிர்ப்பவர்கள், தேசியத்தை எதிர்ப்பவர்கள், ஒரு ஜனநாயகத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அடங்கிய ஒரு குழு தான் இந்த சட்டத்தை எழுதினாங்க. இந்த ரீடிராப்ட் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சட்டத்துக்கு என்ன சொல்றாரு அமித்ஷா? வெறும் பொய் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு? அவரு we wanted to decolonize. அப்போ இந்தியாவிற்கான ஒரு சட்டம், அது பொய். அது இந்த 3 சட்டங்களையும் நீங்கள் படித்தால் 83% அப்படியே எடுத்துக்கிறாங்க. சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் அப்படியே 83%. அதுல ஒரு காமா, புல் ஸ்டாப், ஒரு வார்த்தையை கூட மாத்தலாம். எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிறாங்க. 17% என்ன பண்றாங்கன்னா, ஜெர்மனிய ஹிட்லர், இட்டாலிய முசோலினி, ஸ்பெயினுடைய பிராங்கோ, சிலியுடைய பின்சோட்டே, பிலிப்பைன்ஸ் உடைய மார்க்கோஸ், இந்தோனேஷியாவின் சுகார்டோ, இந்த மாதிரி ஆன பாசிசவாதிகள், டிக்டேட்டர்ஷிப், வலதுசாரிகளுடைய சிந்தனை தான் 17%. சோ இந்த 100% it is a mixture of 17% fascist law and 83% மெக்காலே லா. 1% கூட லோக்கல் லா இல்ல. அப்போ சங் பரிவார், அந்த கட்சியை சேர்ந்த வழக்குரைஞர்கள், வலதுசாரிகள், இது டீகாலனைசேஷன் என்பது முழு பூசணிக்காய சோத்துல வச்சு மறிக்கிற விஷயம்தான். ஆகவே this is not decolonization, this is de-democratization. It is inhumanization. This is anti-national, unconstitutional, illegal. This is against A+, L+, Dalits, Adivasis, minorities, minority Christians, minority Muslims, Buddhists, Sikh, Parsi, and the entire working class of this great nation. அவர்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை பொய்ய சொல்லி அப்படியே கொல்லைப்புறமா பின்புறமா இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டியா இருந்தது. அதை பார்லிமெண்ட்ல வச்சு பாஸ் கூட பண்ணிட்டாங்க. அதற்காக இந்த நாட்டின் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கூட அதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சட்டமாக போகுது, எப்போ வரப்போகுது, எப்போ வராதுன்றது தெரியாது. அப்ப நம்ம எல்லாமே எல்லா வழக்கறிஞர்களும் லைப்ரரியை மூடிடணும், அவ்வளவுதான். இது வரைக்கும் லைப்ரரியில செக்ஷன் 302, 304B, 379, 420 இந்த சட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல 41A, B, C, D என்னன்னு தெரியும், 167 தெரியும், அதுக்கப்புறம் 154 தெரியும், 173 சப்செக்ஷன் 2ல இருந்து சப்செக்ஷன் 8 வரைக்கும் தெரியும். எல்லா சட்டங்களும் தெரியும், அதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸும் தெரியும். அதே மாதிரிதான் சாட்சிய சட்டம். அதுல செக்ஷன் 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 எல்லாமே மெமரைஸ்ட். எல்லா வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் தெரியும். இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டான். So my first point and first question is, why should the central government change the numerical numbers of these acts? அதனால யாருக்கு என்ன லாபம்? What is beneficial to the people of this nation in changing the numbers of the section? Completely rebooted, revamped, recasted, replaced. எல்லா செக்ஷனையும் மாத்தி மாத்தி போடுறோம். அதே செக்ஷனை தூக்கி மாத்தி மாத்தி 302 is no more section for murder. 161, 167, 309, 209 are no more provision of remand. 227, 228, 239,
45 plus 1 and 2 are no more provisions for the framing of charge and discharge, arrest procedures, remand procedures, எல்லா செக்ஷனுமே மாத்திட்டு இருக்கிறான். அதனால யாருக்கு என்ன பயன்? வக்கீலுக்கு தான் வந்து தொந்தரவு ஏற்படுத்துறான். What is that the government present ruling dispensation is going to achieve about this rebooting of the Criminal Major Acts? பேரு வச்சுக்கிறான் பார் பேரு. Article 348 says that the law should be in English because various states speaks various language. English is the link language. பேரு வச்சுக்கிறான் பார். பாரதிய சாக்ஷ்ய அதிநியம், பாரதிய சுரக்ஷா நாகரிகா சன்னிதா, பாரதிய நியாய சன்னிதா. இது எந்த லாங்குவேஜ், எந்த மொழி இது? இது வந்து தமிழா, தெலுங்கா, கன்னடமா, பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, ஓத்கால, வங்கா, இது எந்த பாஷை? இது வந்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பாஷை, தேவ பாஷை. அத போய் நீ கோயில்ல பூஜை பண்ணி சட்டத்து பேர் கொண்டு வந்து என்னென்னமோ பேர் வைக்கிற. இஸ் இட் அக்செப்டபிள்? whether constitution provides for it, whether law provides for it, who asked you to brand these sections? அதுல வேற பாரதியா நியாயா சனிதா, நியாயா ஜஸ்டிஸ் இந்தியன் பினல் கோட்ல போய் பெனல் ப்ராவிஷன்ல என்னையா ஜஸ்டிஸ் அது? why it is நியாயா? அப்புறம் வந்து சிஆர்பிசிக்கு சுரக்ஷா, சுரக்ஷான்னா ஜஸ்டிஸ், சேஃப்டி. என்ன சேஃப்டி? அது ப்ரொசீஜர் கோடு, அதிநியம். இது எந்த லாங்குவேஜ் அப்பா? தமிழ் கிடையாது இது. So this is against the federal structure of the great nation. அப்போ வந்து இந்த பேரை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பேர் சரியில்லை, இதை மாத்த வேண்டும். அதே பேரை வை நீ. இந்த பேரை வச்சா என்ன? அப்ப இதுனா தமிழர்களுக்கு விரோதமானதா, தெலுங்கர்களுக்கு விரோதமானதா, யாருக்கு விரோதமானது? எதுக்காக இந்த பேரு? இதனால் வழக்குரைஞர்களுக்கு என்ன பயன்? வழக்காடுபவர்களுக்கு என்ன பயன்? நாட்டிற்கு என்ன பயன்? யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. கன்ஃபியூஸ் பண்றதுக்கே இதை கொண்டு வந்துக்கிறாங்க. Therefore, the second point, I oppose this nomenclature, which is not our language. அதனால வழக்கறிஞர்கள் இந்த வார்த்தைகளை புறக்கணிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை நிராகரிக்க வேண்டும், இதற்காக போராட்டம் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப நான் இப்ப சட்டத்துக்கு வந்துடலாம். சட்டத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், டடா, மோகா, கோகா. இந்த மோகா கோகா, மோகா கோகான்றது டடா ஃபோட்டாவுடைய மறு உருவம். இது வந்து வெரி ட்ரக்கோனியன். சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, this is a special law for special reason and special persons. இது வந்து செக்ஷன் 111 ஆஃப் பாரதியா நியாயா சனிதால 111வது செக்ஷன், ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட். அப்ப இதுக்கு மேல போராட்டம் பண்ற தொழிலாளர் தலைவர்கள், தொழிலாளர்கள், ஆதிவாசிகள், சிறுபான்மையினர், தொழிலாளர்கள், விவசாயிகள் உரிமைக்காக போராட்டம் செய்தால், அவர்கள் மீது 2-3 வழக்குகள் பதிவாகி இருந்தால் செக்ஷன் 111 அவர்களை சேர்க்கப்படுவார்கள். Therefore, the A+, L+, marginalized, vulnerable sections of the society who are comprising about more than 130 crore population of these great nations, anyone who fight for justice, fight for equitable distribution of material resources, fight for nation, fight for protection of its minerals, mineral wealth, human power, would be targeted invoking section 111, which is very, very draconian. Therefore, section 111 in the IPC should go.
ரெண்டாவது செக்ஷன் 113, this is still a dangerous act. 113 of Bharatiya Nyaya Sanhita, which says that terrorist act. அப்போ யூஏபிஎல் இருக்கக்கூடிய செக்ஷன் 15 terrorist act, section 16 permission, the punishment for terrorist act up to death sentence, no bail. அப்போ 2K terrorist act, 2MLM terrorist gang, terrorist group, terrorist organization, unlawful activities, unlawful organization. இப்ப போராடக்கூடியவர்கள் எதற்காக போராட்டம் நடத்தினாலும் 113ல சேர்த்துட்டா அவங்க டெரரிஸ்ட். So the special law became the general law. That serious is it? NIA கோர்ட் யூஏபிஏ கேஸ் நடத்தின வழக்கறிஞர்களுக்கு தெரியும் how tough it is. It's a mock trial. பகத்சிங்க தூக்கிலிட்டாங்கள மாக் ட்ரையல். அப்போ இந்தியால நடக்கக்கூடிய எல்லா ட்ரையலுமே இட் வுட் பி a mock trial. அதுக்கு டிஃபென்ஸ் இல்ல. அப்போ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போராடக்கூடிய மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படும். அப்போ செக்ஷன் 15 சேலஞ்ச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது திஸ் இஸ் எ கிளாஸ் அபார்ட். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இப்போ பிஜேபி அரசாங்கம் நாக்பூர் அரசாங்கம் கொண்டு வருது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமகனும் தீவிரவாதிகளே. அரசுக்கு எதிர்ப்பாக போராடக்கூடியவர்கள், அரசிடம் நியாயம் கேட்கின்றவர்கள், மக்களுக்காக போராட்டம் செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் உள்ள போட்டுருவான். வக்கீல கூட உள்ள போடுவான். வக்கீல் மேல 2 கேஸ் 3 கேஸ் போராட்டம் நடத்தும் போது போட்டான்னா 3வது கேஸ் either is a member of organized crime syndicate or is a member of terrorist gang, terrorist organization. அப்போ இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே தீவிரவாதிகளாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இது மக்களுக்கு விரோதமான சட்டம். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்டர் 7ல செக்ஷன் 147 to 159, செக்ஷன் 124A ஆஃப் இந்தியன் பினல் கூட நாங்க நீக்கிட்டோன்னு சொல்லி அதை விட தீவிரமா இன்டெகிரிட்டி, சாவரினிட்டி, சக்சஷனிசம். அப்போ பெண்ணு வச்சவன உள்ள வைக்குவான், கண்ணு வச்சவன விட்டுருவான். பென் இஸ் மைட்டர் தென் த கன்னு, பென் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் த கன்னு. கன்னு வச்சிருந்தான்னா 7 வருஷம் தண்டனை, பெண்ணு வச்சிருந்தான்னாக்கா அவனுக்கு தூக்கு தண்டனை. அப்போ பெண்ணை வச்சு எழுதுறவனுக்கு பேரு டெரரிஸ்ட், பெண்ணை வச்சு எழுதுறவன் பேரு மெம்பர் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட். அவனுக்கு எந்த மனித உரிமையும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கை பறிக்கப்படும், அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு கொண்டு வரப்படும். இது வழக்கறிஞர்களுக்கும் ஆகும். ஆகவே இந்த செக்ஷன் 147 to 159 of Bharatiya Nyaya Sanhita is a very 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 dangerous act. அந்த மாதிரி பல சட்டங்களை சொல்ல முடியும். இது மேஜரை மாத்திரம் சொல்லி ஐபிசில இருந்து நெக்ஸ்ட் நான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு போயிடுறேன். இப்ப நீங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இல்லாது பாரதியா சுரக்ஷா நாகரிகா சனிதா, இது எந்த பாஷை? இது பேர் தான் இன்னைக்கு இது அமெண்ட்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதற்கு மேல் நோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். நீங்க எல்லாமே இதை தான் உச்சரிக்கணும். அது எந்த பாஷன்னு தெரியாது. அது என்ன நாகரிகான்னா என்ன, சுரக்ஷான்னா என்ன, பாரதியா வி நோ இட்ஸ் இந்தியா. பாரதியா, நாகரிகா, சுரக்ஷா, சனிதா, இது தேவ பாஷை. எல்லாம் கோயில்ல பஜனை அடிக்கிறவன் பேசுற பாஷை, கண்டை அடிக்கிறவனுடைய பாஷைய இப்போ வழக்கறிஞர்கள் மூலியமா இதை வாயில விடுறான் அவன். சோ இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, யாரானாலும் கைது செய்ய போனா செக்ஷன் 43 பிரகாரம் அவருக்கு
அவரை கைது செய்யும் போது துவைச்சு எடுக்கலாம், அடிக்கலாம், டார்ச்சர் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம். ஃபோர்ஸ் நெசசரின்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ் என்ன? எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம், காரம் விடலாம், காலை கட்டி மேல தூக்கலாம், உடம்பு பூரா காயம் இருக்கலாம். So this is also against international covenants against torture in custodial interrogation. India was a signatory to the right against torture by the police. But torture by the police is legalized now in the name of Indianization, decolonization, which is nothing but inhumanization, de-democratization. அப்போ ஒன்னு. ரெண்டாவது, கைது செய்தால் ஹேண்ட்கஃப் போடலாம். அதுக்கு ஜட்ஜு கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஒரு சட்டம். ரெண்டாவது, இப்போ 167 சப்செக்ஷன் 2 ப்ராவிஷோ ஏ பிரகாரம் கைது செய்யப்பட்டால் ஃபர்ஸ்ட் 15 நாள் he can be in police custody or judicial custody. The next 15 days must be judicial custody, not in police custody. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன் பெட்ரூம் இருக்குதா, டாய்லெட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, பெட்டு இருக்குதா, தலகாணி இருக்குதா, என்ன இருக்காங்க? ஒரு லாக்அப்னா ஒரு 5 ரூம், அதுல 4 பேர் போடுவான். 15 நாள் இல்ல, இப்போ 40 நாள் எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகலாம். பார்ட் பை பார்ட் 60 நாள் எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் 15 நாள். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் அவனை துன்புறுத்தி பயமுறுத்தி அவனுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் பெறலாம். அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை செக்ஷன் 187 செக்ஷன் 188 ஆஃப் பாரதிய நாகரிகா சுரக்ஷா சனிதா என்ற பேர்ல இந்த மாதிரியான கொடுமையான ஒரு ப்ராவிஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஈவன் 161 subsection 2 statement made before the police is inadmissible. அதை கூட ரெப்பல் பண்ணி தட் இஸ் அட்மிசபிள் கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ இந்த மேஜர் ப்ராவிஷன்ஸ், த ஸ்பெஷல் லா பிகம் தி ஆர்டினரி லா. அப்ப டடா, ஃபோட்டா, மோகா, கோகா, ஊப்பா, என்ஐஏ எல்லா சட்டங்களையும் அது ஸ்பெஷல் சட்டங்களை இப்போ ஆர்டினரி சட்டமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை ஒட்டி வழக்குரைஞர்கள் போராட வேண்டியது மிக மிக அவசியம். நீங்க போராட தவறினால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிராக்டிஸ் எல்லாமே அழிந்து போகும் என்பதை கூட நான் நினைவூற்ற விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை விட்டுட்டு தென் ஐ வில் கோ டு பாரதிய சாக்ஷியா அதிநியம். பேரை வச்சுக்கிறோம், பாரதிய சாக்ஷியா அதிநியம். இது எந்த பாஷன்னு கேட்காதீங்க, இது கூட தேவ பாஷை தான். அதிநியம் எல்லாம் கோயில்ல பூஜாரிக சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்போ நம்ம வாயில நுழைக்கலாம். நம்முடைய கலாச்சாரத்துக்கு விரோதமானது, நம்முடைய மொழிக்கு விரோதமானது, நம்முடைய தேசத்திற்கு விரோதமான இந்த சொல்ல நாம் பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு, அவல நிலைக்கு வழக்கறிஞர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பது கூட நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 22 ப்ராவிஷோ ஏ பி ப்ரொவைடட் தட் அப்படின்னு 22 ஏ அண்ட் பி ப்ரொவைடட் ஃபர்தர் அப்படின்றது நீங்க படிக்கணும். 22 அதுல என்ன சொல்றான்னா, ஜட்ஜுக்கு விட்டுறான். The confession statement given by the accused before the police, if it is removed that it is not by torture, it is admissible in evidence ன்னு சொல்றாங்க. ஈவன் டார்ச்சர் பண்ணி, குடிக்க வச்சு, மோசம் பண்ணி, மிரட்டி, உருட்டி, ஆசை வார்த்தையை சொல்லி அவங்கிட்ட வாக்கு மூலம் வாங்கிட்டா அது செல்லுபடி ஆகும். அதை வைத்து ஒருவனை தூக்கலிட முடியும் என்பதுதான் இந்த சட்டம். அப்போ ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் பாய்சன் ட்ரீ, அப்போ ஒரு விஷம் உள்ள ஒரு மரத்தில் பிடுங்கப்பட்ட பழமும் அது குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது பாயும் என்பதுதான் இந்த 22 ப்ரொவைடட் ஃபர்தர் அப்படின்னு ஆட் பண்றான்.
அதை கண்ணு மறிக்கிறதுக்காக 23, 24 again they retained section 24, 25 and 26 of the Evidence Act. So if 22 proviso A and B are taken into consideration, that will overpower section 23 and 24 of the Evidence Act, not Evidence Act now, Bharatiya Sakshya Adhiniyam. So that danger is, அப்போ போலீஸ்காரன் இப்போ டடா ஃபொட்டா கோகா மோகா ஊப்பா இதுல லெவல்லாம் voluntary statement or confessional statement made before IPS officer is admissible in evidence. பாரதியா சாட்சியா அதிநியம் இதுல வந்து confession statement given before sub inspector of police, inspector of police also admissible in evidence. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி நடக்குது, போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் யாரால மாற்றம் செய்யப்படுகிறார்கள், லோக்கல் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இவர்களுடைய கைப்பாவையாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் கைப்பாவையாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு என்பது கூட உலகறிந்த உண்மை. அப்போ இட்ஸ் அ போலீஸ் ராஜ், இட்ஸ் அ குண்டா ராஜ். இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். 22 further provided provisos is unconstitutional. It is against Article 20, Clause 3. It is against Article 22. It is against Article 23. It is against Article 21, Article 19 and Article 14. ஆகவே இந்த 22 proviso A and B should go. அதற்காக வழக்கறிஞர்கள் போராட வேண்டும் என்பதை கூட நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எவிடன்ஸ். இப்போ 65B1, 65B2, 3, 4C அது வந்து 65B சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்ப டிஜிட்டல் எவிடன்ஸ்னா சர்வர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், அப்புறம் வந்து கேமரால இருக்கக்கூடிய சிப், மெமரி கார்டு, தீஸ் ஆர் ஆல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அப்போ இது வந்து பிரிண்டட் ஃபார்மேட்னாக்கா வைல் ரிட்ரீவிங் it can be edited and changed. It can be edited by cut and paste method. So text format to Excel format வரும்போது கூட இதை மாற்ற முடியும். அப்போ Pegasus deepfake digital documents, morphing graphics, so you can't challenge. 2005 Supreme Court Navjot Sandhya case, Afzal Guru case la வந்து digital evidence is admissible, it's a prime evidence அப்படின்னு சொன்னாங்க. அன்வர் கேஸ், சஃபி கேஸ், ராமலிங்கம் கேஸ், இரேமத் கேஸ், தமசோ ப்ரோனோ கேஸ், Patin Rao case, Subramani versus State of Tamil Nadu case, then latest Nazir versus State of Karnataka 2023. எல்லா தீர்ப்புக்கும் குட் பை, கோ பை, பை பை என்று சொல்லிவிட்டு இப்போ டிஜிட்டல் எவிடன்ஸ் இஸ் தி பிரைமரி எவிடன்ஸ், நோ மோர் செகண்டரி எவிடன்ஸ். அப்போ இந்த சட்டத்தை எல்லாம் நீக்கிட்டு அவங்க 2005 இந்த அப்சல் குரு கேஸ்க்கு கொண்டு வந்தாங்களே அந்த மாதிரியான பிரைம் எவிடன்ஸ். தி டிஃபென்ஸ் அவைலபிள் ஃபார் லாயர்ஸ் இன் வியூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃப்ரம் அன்வர் கேஸ் டு நசீர் கேஸ் as no relevant in the Evidence Act. அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க செக்ஷன் 115 presumption, அப்போ சாப்டர் 7 ஆஃப் பாரதியா சாக்ஷியா, பாரதியா நியாயா சனிதா, அந்த செக்ஷன்ல கேஸ் போட்டாங்கன்னா இட் இஸ் presumed. so proof beyond reasonable doubt போச்சு. போலீஸ்காரன் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் தட் இஸ் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். ரிவர்ஸ் பர்டன், நீ குற்றம் சாட்டப்பட்டவன் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லிட்டான்னா யூ ஆர் எ கன்விக்ட், நாட் எ அக்யூஸ்ட். யூ ஆர் எ கில்ட்டி, யூ ஆர் எ கன்விக்ட். நான் பண்ணலன்றதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இந்த செக்ஷன் 115 ஆஃப் பாரதியா சாக்ஷியா அதிநியம்.
ஸோ ரிவர்ஸ் பேர்டனை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி burden of proof இதெல்லாம் கூட they rebooted, revamped unreasonably without any justification, without calling for explanation or doubts from the stakeholders. At the outset, what I would like to state is these three major criminal acts. That is, இதெல்லாம் உழைப்பாளர்களுக்கு விரோதமானது, உழைக்கும் மக்களுக்காக சங்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விரோதமானது, விவசாய சங்கங்களுக்கு விரோதமானது, சிறுபான்மையினர் அவர்களுடைய இயக்கத்திற்கு விரும்பானது, ஆதிவாசிகள் அவர்களுடைய இயக்கத்திற்கு விரோதமானது. ஆகவே ஒட்டுமொத்த இந்தியர்களையுமே ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் மற்றும் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்காக இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்னு டீகிரிமினலைசேஷன், இன்னொன்னு கிரிமினலைசேஷன். இப்ப டீகிரிமினலைசேஷன்னா ஏர்கிராப்ட வாங்குறவன், ஏர்கிராப்ட விற்கிறவன், ஏர்போர்ட்டை வாங்குறவன், ஏர்போர்ட்டை விற்கிறவன், சீ போர்ட்டை வாங்குறவன், சீ போர்ட்டை விற்கிறவன், பப்ளிக் செக்டாரை விற்கிறவன், பப்ளிக் செக்டாரை வாங்குறவன், பூமியை கொள்ளடிக்கிறவன், ஆகாசத்தை கொள்ளடிக்கிறவன், கடல் வளங்களை, காடு வளங்களை, மனித வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களான அம்பானி அதானி மீது எந்த சட்டம் பாயாது. இவர்கள் அடிக்கும் சூறையாடல் கொள்ளையை இந்த சட்டம் தடுக்காது. ஆகவே இந்த சட்டம் என்பது பிராமண, வைசிய, சத்திரியர் என்று சொல்லக்கூடிய மேல்தட்டு வகுப்பினருக்கு அவர்களை சட்டம் டீகிரிமினலாக மாற்றப்படுகிறது. சூத்திரர்கள், பஞ்சமர்கள், ஆதிவாசிகள், சிறுபான்மையரை குற்றவாளிகளாக ஆக்குவதற்கு இந்த சட்டம் பயன்படுகிறது. ஆகவே டு ப்ரொடெக்ட் தி கார்பரேட்டைசேஷன் ஆஃப் கார்பரேட்டுகளின் கொள்ளைக்கு இந்த நாட்டை கொடுப்பதற்காக கார்பரேட் கொள்ளையை காவியமயமாக்க வேண்டும். காவியமயமான தத்துவத்தை, சிறுபான்மையருக்கு, தலித் மக்களுக்கு, சூத்திரர்களுக்கு எதிரான தத்துவங்களை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகள் இயக்கத்திற்கு அம்பேத்கரைட், பெரியாரிஸ்ட், மார்க்சிஸ்ட், மாவோயிஸ்ட், ஹியூமனிஸ்ட் who fight for just society இவர்களுக்கு விரோதமாக இந்த 3 சட்டங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், போராட வேண்டும். இல்லை என்றால் இது உங்களுடைய லைப்ரரியை மாத்திரம் இல்லை, உங்களுடைய மெமரி பவரை மாத்திரம் இல்லை, நீங்க படிச்ச படிப்பை மாத்திரம் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூக அமைப்பையே மாற்றக்கூடிய ஒரு சட்டம். இது கொள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாகவும் போராளிகளுக்கு விரோதமாக இருக்கும் சட்டம் என்பதை கூறி இதை எதிர்த்து நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இயக்கமாக ஆக வேண்டும், போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். எதனா கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ சார். இப்போதைய காலகட்டத்துக்கு தேவையான அரசியல் சூழலோடு சேர்த்து சட்டம் சார்ந்த நம்மளுடைய டவுட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேண்டக்ட் பண்ணுங்க, ஒன்று காளிதார சார். வடிவேல் தோழர் பேசுங்க தோழர். வடிவேல் தோழர். தோழர் சார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க தோழர். சொன்னதுமா கொஸ்டின் ஒன்றும் இல்லை தோழர். சார் அருமையா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்தாரு. ஃபியூச்சர்ல நம்ம இதை இந்த சட்டத்துக்கு எதிராக நம்ம வழக்கறிஞர்கள் இல்லாம வழக்கறிஞரோட நம்ம அமைப்பா சேர்ந்து இதுக்கு எதிராக நம்ம போராடினா மட்டுமே நம்ம சமுதாயத்தையும் இந்த சமுதாய மக்களையும் இதுல இருந்து இந்த விரோத சட்டத்துல இருந்து காப்பாற்ற முடியும் என்பதை சார் தெளிவா புரிய வச்சிருக்காரு. இதை நம்ம இதோடு இல்லாம
இதையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கூட வந்து இதுக்கு எதிரான சட்டங்களை வந்து நம்ம சட்டங்களை எதிர்த்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் என்பதை நான் இது மூலியமா பதிவு செஞ்சேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற ஏதாச்சும் உங்களோட கருத்துக்களை, சார்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சார்ட் பேசுங்க. யாருக்கு எந்த கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப தெளிவான ஒரு வகுப்பா இருந்ததுனால அனைவருக்கும் ஒரு விளக்கம் சரியானதா போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எனக்கு வகுப்பு எடுத்துக்கிறதுக்கு. ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்ததுரை சார், சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. சார் கேக்குது, பேசுங்க சார். ஆனந்த் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கேள்வி சார். இப்ப இதை வந்து நம்ம வழக்கறிஞர் போராடுறோம்னு சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஒண்ணும் கண்டுக்காம இருக்காங்களா சார்? அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா சார்? உங்களுடைய புரிதலை வந்து கோர்ட்ல வந்து போனா இதெல்லாம் செட் ஆயிடும்னா அப்ப போராட்டம் எதுக்கு? காஷ்மீர் பிரச்சனை என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்ல? அயோத்தியா தீர்ப்பு என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்ல? ரஃபேல் தீர்ப்பு என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்ல? நீங்க வெறும் வழக்காடினால், இப்ப வழக்காடு மன்றம் வேறு, அரசு மன்றம் வேறு அப்படின்ற சிந்தனைக்கு உட்பட்டது உங்களுடைய கொஸ்டின். அது அப்படி இல்லை. The ruling party, ruling dispensation and the courts are going together அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு. இன்னொரு தத்துவ ஞானி சொல்றாரு, law is the will of ruling class. A will whose essential character and dimensions are determined by the economic condition of the existing society. So this is the will of corporate India. It's a will of sovereignized India. The will of the ruling class is the will of law. The will of law is the will of all courts. டடா, ஃபோட்டா, ஊப்பா, என்ஐஏ எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணாங்க சார். ஒன்னு கூட அலோவ் இல்ல. சரிங்க சரிங்க சார். ஓகே சார். ஓகே, புரியுது சார், புரியுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சார் ஒரு கொஸ்டின் யாருக்கு எந்த கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம், ஒரே கேள்வி சார். இந்த மாதிரி இந்த சட்டம் வந்துட்டு வந்துருச்சு. அண்ட் தென் வந்துட்டு இப்போ நம்ம போராட்டம் எல்லாமே பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த 3 சட்டமும் வந்துட்டு இருக்கும்போது ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஒரு தாக்கம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்ம அட்வொகேட்டா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் சார்? நீங்க படிச்சதெல்லாம் இப்போ நம்பர் இஸ் சேஞ்சுடு. நீங்க என்ன படிச்சு மனப்பாடம் பண்ணி சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த சட்டத்துடைய நம்பர் எல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு இல்ல. உங்க லைப்ரரி எல்லாம் போச்சு இல்ல. ரெண்டாவது உங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் போயிடுச்சு இல்ல. அப்போ உங்களுடைய போலீஸ் கன்ஃபெஷனுக்கு விரோதமா நீங்க ஃபைட் பண்றது போச்சு இல்ல. இப்போ அரெஸ்ட் பண்ணி 15 நாளுக்கு பிறகு சிறையில் எடுக்கிறது பர்மிஷன். இப்ப சாதாரண மக்களுக்கு ஹேண்ட் கப் போடலான்னு சட்டமே சொல்லுது, அவங்கள வதிக்கலான்னு சட்டம் சொல்லுது. 40 நாள் 60 நாள் எப்போ வேணும்னாலும் கஸ்டடி எடுக்கலாம்னு சொல்லுது. செக்ஷன் 146 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் ஈவன் ப்ராசிக்யூஷன் வந்து லீடிங் கொஸ்டின் போடலாம் கோர்ட் பர்மிஷன்லன்னு சொல்லுது. இப்போ இந்த ஃபேர் ட்ரையல் அக்யூஸ்ட் இஸ் நாட் கில்ட்டி அன்லெஸ் ப்ரூவ்ட், ப்ரூஃப் பியாண்ட் ஷேடோ ஆஃப் டவுட், அதெல்லாம் போச்சு இல்லை. இப்போ அட்வர்ஸ் பர்டன் வருது. வேர் இஸ் த டிஃபென்ஸ் மெக்கானிசம்? மார்க் ட்ரையல் இது. பகத்சிங்கை எப்படி தூக்குல போட்டாங்க, சதாம் ஹுசேன் எப்படி அமெரிக்கா தூக்குல போச்சு, அந்த மாதிரியான ஒரு மார்க் ட்ரையல். வாட் இஸ் த ஜஸ்டிஸ்? இப்ப கேஸ் நடத்துறவங்களுக்கு வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. கேஸ் வந்தா காசே என்னுடைய மனசு, அதுவே தினுசு கனசு, அந்த மாதிரி கேஸு காசு ஃபீஸ், that is different. It will affect the advocates who are for the society, the advocates who feel the pain of their litigant public, the advocates who feel the pain of A plus L plus marginalized vulnerable section of the society. This will hurt. அப்போ உங்களுடைய ஒரு இன்னோசென்ட் மீது வழக்கு புனையப்பட்டு அவரை காப்பாற்ற தவறினால்
வழக்கறிஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ ஜஸ்டிஸ் இஸ் மாக்ரி ஆஃப் ஜஸ்டிஸ். உன்னுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன? சோஃபார் எதை ஒட்டி சொல்றோம்? ப்ரூவ் பியாண்ட் டவுட், பெனிஃபிட் ஆஃப் டவுட், inadmissible in evidence, admissible in evidence, leading question, cross examination question, power of the defense lawyer, power of the police, power of the court. Everything is melted down. கோர்ட்டுடைய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்களுடைய வரம்பு பறிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு குண்டா ராஜ், போலீஸ் ராஜ். ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உடனே ஒரு பழைய ஒரு ப்ராவர்ப் இருக்கு, பழமொழி, சுடுகாட்டுக்கு போன பிணம் திரும்பி வராது. அதே மாதிரி இந்த சட்டங்களில் உள்ள போன நிரபராதிகள் வெளியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இது வந்திருக்கு. கேன் வி அக்செப்ட் டெரரிஸ்ட் கேங்? கேன் வி அக்செப்ட் கிரைம் சிண்டிகேட்? எனிபடி கேன் பி பிராண்டட் as terrorist, which is not acceptable. ஓகே சார். சிறப்பான விளக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போதைய காலச்சூழலுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான வகுப்பா இருந்தது. எல்லாருக்கும் டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். என்னுடைய சந்தேகம் வந்து, ஹலோ சார், ஹேர் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க சார். பாருங்க சார், சொல்லுங்க சார். என்னுடைய சந்தேகம் வந்து, சட்டத்தினுடைய கிரிமினல், இந்த 3 சட்டத்தினுடைய தீமைகளை பற்றி விவரித்தீர்கள். ஆனால் நன்மைகள் என்னென்னது கொஞ்சம் விவரித்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்மைகள் இருந்தால் விவரிக்கலாம். தீமைகளே 83% சேம், 17% ஃபாசிஸ்ட் சட்டம். நன்மை தீமை என்று எதை சேர்ப்பது? எது இதை புதுசா சேர்த்திருக்கிறாங்க? ஏற்கனவே மக்காலே எழுதுந்து ஜேம்ஸ் ஸ்டீஃபன் எழுதின சட்டம் தானே. அதோட கூட 17% கொண்டு வந்திருக்காங்க. நன்மைகள் எது? நீங்க தான் சொல்லணும் சார். இப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ரிபட்டல் எவிடன்ஸ்க்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க. ரிபட்டல் எவிடன்ஸ்க்கு அவகாசம் இருக்கு. பட் கன்ஃபெஷன் பிஃபோர் போலீஸ், ஹவ் யூ ரிபட் இட்? எஸ். டடா போட்டால ஐபிஎஸ் ஆபீசர்னா இப்போ அப்சல் குரு எப்படி தூக்கு போட்டாங்க? என்ஐஏ கோர்ட்ல எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க? வேர் இஸ் சி தட்ஸ் ஆல் ஸ்பெஷல் லா. ஸ்பெஷல் லா. The defense mechanism is shut there. It has sunset clause. Now the special law becomes the general law. நன்மை நீங்க தான் சொல்லணும். ஏற்கனவே இருந்தது தானே 83%. That is time tested testament. 17% is incorporation. That is borrowed from Germany, Italy, Uganda. So fascist சட்டத்தை 17%. இந்த 100% புதுசா எதனா எழுதி இருந்தாங்கன்னா, சொல்லி இருந்தாங்கன்னா நம்ம சேர்க்கலாம். வெறும் பேரு தான் மாத்திக்கிறாங்க. பாரதிய சாக்ஷியா அதிநியம், பாரதிய சுரக்ஷா நாகரிக சனிதா, பாரதிய நியாய சன்னிதா. இதுதான் மாற்றம். இதுல என்ன நன்மை சொல்லணும் நானு? சார், இதுக்கு நம்மளுடைய அட்வொகேட் அசோசியேஷன் சங்கங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை? அதுதான் வந்து அதுதான் நான் சொன்னேன். வழக்காடும் வழக்கறிஞர்கள், சமூகத்திற்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள், 2 விதமான வழக்கறிஞர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல சமூகத்திற்கான வழக்கறிஞர்கள் அந்த நாட்டு அதிபருக்கு எதிர்ப்பா போராட்டம் பண்ணாங்க. அந்த சட்டத்தையே மாத்தினாங்க. பாகிஸ்தான்ல முஷரப்க்கு விரோதமா போராட்டம் நடத்தினாங்க. பட் இப்போ நம்ம எதை ஒட்டியும் போராட்டம் பண்றது இல்லையே. ஏதோ அங்கங்க போராட்டம் வருது, இல்லைன்னு சொல்ல. போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. பட் பல தீர்ப்புக்கு விரோதமா நம்ம போராட்டம் நடத்தல. இப்ப இந்த சட்டம் வந்து அப்ரப்டா லா கமிஷனை விட்டுட்டு யாரோ ஒரு 5 பேர் தகுதியற்றவர்களை வைத்து ஒரு நாட்டின் சட்டத்தையே மாத்துறாங்கன்னா, இது கொதித்து எழுந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்றதுக்கு கொஸ்டின் நீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? யாராவது கொஸ்டின்ஸ் இருக்கா?
சாருடைய வகுப்புகள் வந்துட்டு முன்னுடைய வகுப்புகள் யாரும் தவற விட்டுருந்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்க. இந்த வகுப்பும் தவற விட்டவங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல சாருடைய வகுப்பு நம்ம பதிவேற்றம் பண்ணிடுவோம். நாளைக்கு சார் கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ சார்.